ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பிரைன். எக்ஸசைஸ் 4.4ல 15th சம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 13லேருந்து 16 வரைக்கும் சேம் மாடல் தான். டைப் 3 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் ஒரு பாயிண்ட் இருக்கும், அதுலேருந்து 2 டேஞ்சென்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 4.31 இதே மாடல் தான். இந்த 5 சம்மும் ஒரே மாடலில் தான் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரா தி 2 tangents from a point which is 5 cm away from the center ஆஃப் எ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா, சென்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கான். சர்க்கிளுடைய ரேடியஸ் நமக்கு கொடுக்கல, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பாதி தான் ரேடியஸாக இருக்கும். அப்போ 3 சென்டிமீட்டர் தான் ரேடியஸ். ஆல்சோ மெஷர் த லென்ஸ் ஆஃப் த டேஞ்சன்ஸ். அந்த டேஞ்சன்ஸோடைய லென்த்தை வந்து இங்கே மெஷர் பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்க. 14th சம்மில் வந்து நமக்கு லென்த்தை மெஷர் பண்ணி சொல்லி கேட்கல, பட் இருந்தாலும் நம்ம போட்டுடலாம். ஓகே, நமக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் இந்த எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர். நமக்கு தேவை ரேடியஸ் தான். ரேடியஸ் வச்சு தான் நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும். அப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 3 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ரஃப் டயக்ராம் தான் போடுறோம். ஸோ இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் ஒரு சர்க்கிளை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு நேம்லாம் நமக்கு எதுவுமே கொடுக்கல, அதனால் சென்டர் வந்து நம்ம ஓன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஓலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்லனா 5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளா ஒரு நேமில் பி அப்படின்ற பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இங்கே 5 சென்டிமீட்டர் போட்டுக்கிறோம். இப்போ இந்த பியிலேருந்து தான் நம்ம டேஞ்சென்ட்டை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு டேஞ்சென்ட்டும் இங்கே ஒரு டேஞ்சென்ட்டும் ட்ரா பண்ணிக்கிறோம். இது எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அது வந்து ஏ, இது வந்து பி. இந்த ஓ ஏவையும் ஓ பியையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ரேடியஸாக இருக்கும். ஸோ ரேடியஸ் தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, 3 சென்டிமீட்டர் இங்கே எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை வச்சு தான் நம்ம ஃபேர் டயக்ராம் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் ஓவை வந்து மார்க் பண்ணிக்கலாம். எவ்வளோ சென்டிமீட்டரில் வந்து நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோன்னா 3 சென்டிமீட்டர். ஸோ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 3 சென்டிமீட்டர் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 சென்டிமீட்டர் நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஓவில் ப்ளேஸ் பண்ணி நான் ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த ஓவிலேருந்து 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் பீன்ற பாயிண்ட்டை வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வச்சு 5 சென்டிமீட்டரில் ஒரு பாயிண்ட்டை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பி அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். இங்கே 5 சென்டிமீட்டர்னு எழுதிக்கிறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம், இந்த லைனுக்கு ஓபிக்கு வந்து மோர் தென் ஆஃப் எடுக்க போகிறோம். ஸோ பாதிக்கு மேலே எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பியில் ப்ளேஸ் பண்ணி மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஓபிக்கு மிட் பாயிண்ட் கிடச்சிடும். இதுதான் வந்து எம். இப்போ இந்த ஓஎம்மை வந்து நம்ம ரேடியஸாக எடுத்து எம்மில் ப்ளேஸ் பண்ணி ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம்மும் வந்து அதே மாதிரி எம்பியும் ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா எம் வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கிள் வந்து ப்ரீவியஸ் சர்க்கிளை எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து பின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பி ஏவையும் பி பியையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஓஏவையும் ஓபியையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய ரேடியஸாக இருக்கும். சென்டர்லேருந்து சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸை எங்கே டச் பண்ணாலும் அதை நம்ம ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ரேடியஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 3 சென்டிமீட்டர். ஸோ இங்கே 3 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ நமக்கு இதோடைய லென்த் வேணும். இந்த டேஞ்சென்ட்டுடைய லென்த் எவ்வளோன்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ மெஷர் பண்ணால் 4 சென்டிமீட்டர் வருது. நம்ம வெரிஃபிகேஷன் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ வெரிஃபிகேஷனில் வர்றது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். இந்த ரேடியஸும் இந்த டேஞ்சென்ட்டும்
மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும்னா 90 டிகிரியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரேடியஸும் இந்த டேஞ்சண்ட்டும் மீட் பண்ணுற பாயிண்ட்டு 90 டிகிரியாக இருக்கும். ஸோ 90 டிகிரியாக இருக்கிறதுனால பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு சைடு தெரியலனா மற்ற 2 சைடை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும். நமக்கு இந்த 2 சைடு தெரியும், இந்த சைடு தான் தெரியாது இல்லையா? இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ஹைப்போடெனியூஸ்னு சொல்லுவோம். ஓபின்னு இருக்கா? ஸோ வெரிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுதிட்டு லாஸ்ட்டாக வெரிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. நான் வெரிஃபிகேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். ஸோ ஓபி பார்த்திங்கன்னா நமக்கு 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, 5 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓஏ பார்த்திங்கன்னா நமக்கு 3, அப்போ 3 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஏபி தான் நமக்கு தெரியாது, அதனால் ஏபி ஸ்கொயர் அப்படி வச்சுக்கலாம். 5 ஸ்கொயர்னால் 25 நமக்கு தெரியும், 3 ஸ்கொயர்னால் 9, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது -9 வந்துடும். ஸோ இங்கே ஏபி ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ 25ல் 9 போச்சுன்னா நமக்கு 16 கிடைக்கும். இங்கே ஏபி ஸ்கொயர், நமக்கு ஏபி தான் வேணும். ஸோ இந்த ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக வந்துடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 பார்த்திங்கன்னா நமக்கு 4 கிடைக்கும். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா அதே தான் வந்திருக்கு 4 சென்டிமீட்டர். இப்போ வெரிஃபிகேஷனில் வந்தது நமக்கு வந்து தான் கரெக்டு தான். ஸோ இப்போ ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ். ஸ்டெப் 1, வித் சென்டர் அட் O, draw a circle of radius 3 centimeter. Step 2, draw a line OP of length 5 centimeter. Step 3, draw a perpendicular bisector of OP which cuts OP at M. Step 4, with M as center and MO as radius, draw a circle which cuts previous circle at A and B. Step 5, join AP and BP. AP and BP are the required tangents. Thus, length of the tangents are PA equal to PB equal to 4 centimeter. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.